ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அரிசி மாவு வெல்லம் வச்சு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா வாழை இலையில் வச்சு செஞ்சுருக்கேங்க. நம்ம செய்கிறத இது போல் வாழை இலையில் வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த இலையோட சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இது போல் நம்ம பிடி கொழுக்கட்டை வாழை இலையில் வச்சு செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சூப்பராக பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. வாங்க இந்த அரிசி மாவு வெல்லம் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அரிசி மாவு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் 400 கிராம் அளவு எடுத்துருக்கேங்க. அரிசி மாவு 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகா காய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு கொதி வந்தால் போதும். கரைஞ்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்துக்கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். வெல்லம் கொதிக்கிறதுக்காட்டியும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம், சளிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. ரொம்ப தித்திப்பாக இருக்க வேண்டாம், அதனால தான் 400 கிராம் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த அரிசி மாவை ஒரு சல்லடையில் வச்சுட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவில் இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். காய்ச்சின வெல்லத்தை சூடாகவே தான் சேர்க்குறேன். சூடாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு இதிலே பாதி அளவு நல்லா வெந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டோட அளவை நல்லா எடுத்து காட்டும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலந்துட்டு வெல்லம் பத்தலும் பாருங்கள். நம்ம கொதிக்க வச்ச வெல்லத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் சேர்க்கும் போதே உங்களுக்கு நல்லா மாவு வெந்து வந்திருக்கிறது தெரியும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா மாவு நல்லா வெந்து வரும். நல்லா சரியான அளவு வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாகவும் இருக்காது, நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல மாவு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 5 ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்ததாக தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லா தேங்காயுமே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு கொழுக்கட்டையில் தேங்காய் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிறது. நல்லா ஒரு தேங்காய் எடுத்து துருவிருக்கேன். இந்த தேங்காய் ஏலக்காய் வாசனை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வெல்லத்தோடு சேரும்போது கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். நம்மளுடைய மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வாழை இலையில் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம வச்சுருக்கிற மாவை நல்லா பிடிச்சி கையால் இது போல் அமுத்தி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்லை, ஓரளவு 7-8 அது போல் வச்சுக்கலாம். இது வாழையிலோட சேர்ந்து வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எல்லா தட்டிலையுமே இது போல் பிடிச்சி வச்சுக்கிறேன். ஒரு சிலதை உருண்டையாகவும் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் வச்சுக்கலாங்க. ஒரு சிலதை நீளமாகவும் வச்சுருக்கேன். இது போல் நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவுமே உருண்டையாவோ நீளமாவோ இல்லை பிடியாவோ பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் வச்சுட்டு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கொழுக்கட்டையோட 3 அடுக்குமே வச்சிடலாம். வச்சுட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். ஏன்னா நம்ம வெள்ளைப்பாகு சூடாக தான் காய்ச்சி ஊற்றிருக்கோம். பாதி அளவு இதிலே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மாவு. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உடனே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சு. அந்த இலையெல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்த இலையோட வாசனையும் சேர்த்து கொழுக்கட்டோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வெல்லம் தேங்காய் ஏலக்காய்லாம் சூப்பரான ஃப்ளேவராக இருக்கும். எடுத்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆறிட்டு உடனே எடுத்துடலாம்.
ஆறிடுச்சு பாருங்கள். நம்மளோட கொழுக்கட்டைலாம் சூப்பராக நம்ம பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பராக அரிசி மாவு வெள்ளை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அரிசி மாவு வெள்ளை கொழுக்கட்டை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.